சார் ஒரு காலத்துல என்னையெல்லாம் பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போது எங்க அப்பா என்ன சொல்றாரு, கொண்டு போய் பள்ளிக்கூடத்தை சேர்த்துட்டு சார் கண்ணை விட்டுருங்க, இவனை உரிச்சு உப்பு கண்ணை போடுங்க, ஆனா நீங்க தான் கண்ணை திறந்து வைக்கணும். எப்போ? அந்த காலத்துல கண்ணை விட்டுருங்க, நீங்க தான் கண்ணை திறந்து வைக்கணும்னாரு. இப்பெல்லாம் பிள்ளைய கூட்டே போக முடியல சார். பிள்ளைய கூட்டு போகும்போது சொல்றாரு, டேய் பாத்தியார பத்திரமா பாத்துங்களா. அதுலயும் சில பேர் இருக்கான், அவரு என் ரூட்ல வந்தா என் வேலையை காட்ட வேண்டாம். இன்னைக்கு பையன் அன்னைக்கு ஒரு ஸ்கூல் விளம்பரம் போட்டிருக்கான், வாத்தியார் உயிருக்கு உத்தரவாதம் வருகன்னு போட்டிருக்கேன். இன்னைக்கு வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு சார். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இந்த மண்ணில பிறந்து இந்த சமுதாயத்துக்காக வளர்ந்த எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு சமுதாயத்துக்காக பிறந்து வளர்ந்து இந்த சமுதாயத்தில் வாழ வைக்கிற எத்தனை தலைவர்கள் இருந்தாலும் அன்னைக்கு நீதியோடும் நேர்மையோடும் அர்ப்பணிப்போடும் வாழ்ந்த தலைவர்கள் எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க இல்லைங்களா? ஒரு உதாரணம் சொல்றேன். கர்ம வீரர் காமராஜர் அற்புதமான மனிதர் இந்த உலகத்துல எத்தனையோ ஊர்களில் இருந்து வந்திருந்தாலும் விருதுநகர்ல தோத்தார் சார். விருதுநகர்ல கர்ம வீரர் காமராஜர் தோத்தார். ஆனால் கன்னியாகுமரி மக்கள் தான் அவரை கடவுளாக்கி பார்த்தார்கள். ஒரு மிகப்பெரிய இடத்துல கொண்டு போய் வச்சாங்க. கர்ம வீரர் ஜெயிச்சார், காமராஜர் ஜெயிச்சார். அந்த காலத்துல அவர் ஒரு பள்ளிக்கூடங்கள் கட்டும்போது அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், சார் நீங்க செய்த சாதனைகளை எல்லாம் ஒரு படமா எடுத்து போட்டா நீங்க வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லும் போது எவ்வளவு காசு வரும்னு கேட்டார் கர்ம வீரர் காமராஜர். அந்த காலத்துல 1 லட்சம் ஆகும்னாங்க. அப்ப அவர் சொன்னார், 1 லட்சம் இருந்தால் நான் இன்னும் ஒரு 100 பள்ளிக்கூடங்களை கட்டி விடுவேனே என்று சொன்னவர் கர்ம வீரர் காமராஜர். அப்படி ஒரு தலைவரை இன்னைக்கு காட்ட முடியுமா சார்? நீங்க சார் ஒரு காலத்துல திருவிழாவில் தொலைந்த குழந்தைகள் இருந்தாங்க சார். இன்னைக்கு திருவிழாவையே தொலைத்த குழந்தைகள் தான் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. நான்லாம் சட்டையை அழுக்கு பண்ணிட்டேன்னா எங்க அம்மா என்னது முதல்ல எண்ணெயை துவைக்கும், அப்புறம் தான் சட்டையே துவைக்கும். இப்போ ஒரு விளம்பரம் சொல்றான் சார், சட்டை அழுக்கை போரே போ ஏண்டா இதுக்கு சட்டை. அது இன்னொரு ஒரு ஹாஸ்பிட்டல் விளம்பரம், நாங்க இருக்கிறோம் நீங்க வாங்க, நீ இருப்படா, நான் உள்ள வந்தா நான் இருப்பேனா சார்? ஒரு காலத்துல ஒரு உணவு சாப்பிடும் போது கூழு சாப்பிட்டாங்க, கேழ்வரகு சாப்பிட்டாங்க, கஞ்சி சாப்பிட்டாங்க, திடகாத்திரமா இருந்தாங்க சார். இப்போ ஒரு உணவு சாப்பிடுறான் சார், சிக்கன் ரைஸ், அதை சட்டியில போட்டு மிளகாத்தூள் போடுறான், மல்லித்தூள் போடுறான், அன்னைக்கு விபூதி எடுத்து போட்டான் சார். அதுவும் அடிச்சு ஏற்றான், சோத்துக்கு மேல அடுப்பு